where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. திருச்சியில் 2 தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் பகுதியில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசல் வாகன ஓட்டிகளுக்கு தீராத தலைவலியாக இருக்கிறது. திருச்சிக்கு வரும் வெளியூர்காரர்கள் வாகன நெரிசலில் சிக்கிவிட்டால் அந்த பகுதி அரியமங்கலம் பழைய பால் பண்ணை ரவுண்டானா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு வாகன நெரிசலுக்கு பேர் போன பகுதி அது. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையும் மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையும் அந்த இடத்தில்தான் சந்திக்கிறது. பீக் ஹவர் எனப்படும் காலை மாலை வேளைகளில் இந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டுமெனில் குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் தேவைப்படும். இந்த காத்திருப்பின் போது வாகனங்களின் புகை, சாலையிலிருந்து கிளம்பும் புழுதி என மூச்சு திணறுகின்றனர் வாகன ஓட்டிகள். பல சமயங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்கின்றன. காலை நேரத்தில் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டிராஃபிக். இங்கே யாருமே எனக்கு தெரிஞ்சு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, போலீஸாரும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லெஃப்ட், அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்தால் கூட இந்த இடத்துல அவசரத்துக்கு அவங்க போக முடியறதில்ல. அப்போ யாரை இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த லெஃப்ட் ஃப்ரீ லெஃப்ட்டை அவங்க எப்பயுமே கடைபிடிக்கிறதில்ல, இதை போலீஸாரும் கண்டுக்கிறதில்ல. இந்த ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப மோஸ்ட்டாக இங்கே நிறையா நடக்குது. இது எதிர்பாராத விபத்துகள், ஏன்னா அவசரமாக நிறைய பேர் கிளம்பி போவாங்க, அதனாலேயே நிறையா ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இப்போ ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது தஞ்சாவூர் நேஷனல் ஹைவேனால இது அதிகமாகவே இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் ரோடு எங்களுக்கு தேவை. அது அரியமங்கலம் பழைய பால் பண்ணை ரவுண்டானா பகுதியில் உள்ள சாலை மோசமாக உள்ளதால் அந்த வழியை பயணிப்பது பெரும் சவால் என்றே சொல்கிறார்கள் திருச்சி மக்கள். இத்தனை சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு பயணித்தால் துவாக்குடி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கிறார்கள். 20 ஆண்டுகளாக கட்டணம் வசூலித்த துவாக்குடி சுங்கச்சாவடி கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் காலாவதியானது. எனினும் கட்டணம் வசூல் உரிமையை நீட்டித்துள்ளது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். இந்த முனைப்பை சாலையை சீரமைப்பதிலும் அரியமங்கலம் பழைய பால் பண்ணை முதல் துவாக்குடி வரை அணுகுசாலை அமைப்பதிலும் காட்டுமாறு எதிர்பார்க்கிறார்கள் பொதுமக்கள். இதுகுறித்து இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தில் கேட்டபோது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் கிடைத்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெனின். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.